Good morning. Today we are going to learn a story about grasshopper and the ants. What is meant by grasshopper? Grasshopper na enaduma? Grasshopper means vettikili. Grasshopper means vettikili. Okay va? And ants. Ants na erumbu. நம்ம இன்னைக்கு இது ரெண்டு பத்தி தான் நம்ம ஸ்டோரி படிக்க போறோம். ஓகேவா? ஸ்டோரிஸ் உங்களுக்குலாம் பிடிக்கும்ல? Yes, very good. So today we are going to learn the story about grasshopper and the ants. Shall I start? One fine day, one fine sunny morning, a grasshopper was hopping around and singing happily. அப்படினா ஒரு நாள் காலையில இந்த grasshopper என்ன செஞ்சிருக்கு? நல்ல சந்தோஷமா பாடி இருந்திருக்கு. Soon the grasshopper saw the group of ants carrying grains of weeds. கிராஸ்ஹாப்பர் என்ன பார்த்துச்சு? இந்த ஆண்ட்ஸ்லாம் கோதுமை இருக்குல்ல, வீட்டில் கோதுமை பார்த்துருப்பல்ல, அந்த கோதுமை எல்லாம் ஒரு பக்கெட் கணக்காக பாஸ்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கு. அப்போது இந்த கிராஸ்ஹாப்பர் என்ன சொல்லியிருக்கு? இந்த கிராஸ்ஹாப்பர் ஆஸ்க் தி ஆண்ட்ஸ், வேர் ஆர் யூ கோயிங்? இந்த கிராஸ்ஹாப்பர் என்ன செஞ்சுருக்கு? நீங்கள்லாம் எங்கே போகிறீங்க அப்படின்னு ஆண்ட்ஸை பார்த்து கேட்டிருக்கு. அப்போ அதில் ஒரு ஆண்ட்ஸ் என்ன ரிப்ளை பண்ணியிருக்கு? ஒன் ஆஃப் தி ஆண்ட்ஸ் ரிப்ளை டு அ ஹில். நாங்கள் எல்லோரும் எங்களோட மலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. we are carrying grains to store for winter. இந்த ஆன்ஸ் என்ன சொல்லியிருக்கு? பனிக்காலம் வர்றதுனால நாங்கள் எல்லோரும் எங்களோட உணவுகளை சேமிக்கிறதுக்காக கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. the grasshopper laughed at him. இந்த grasshopper என்ன பண்ணியிருக்கு? ஆன்ஸை பார்த்து சிரிச்சிருக்கு. ஹஹஹா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்கு? சிரிச்சிருக்கு. the grasshopper laughed. He said, stop working and join with me. We shall all sing and enjoy the summer. Grasshopper என்ன சொல்லியிருக்கு? எல்லாரும் அப்படியே அவங்க வேலையை ஸ்டாப் பண்ணிவிட்டு என்னோட வந்து இந்த வெயில் காலத்தை நம்ம கொண்டாடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த ants என்ன ரிப்ளை பண்ணியிருக்கு? No, never. The ants did not stop carrying the grains. One of them said, we are saving food for the winter. இந்த ஆன்ஸ் என்ன சொல்லியிருக்கு? நாங்கள் நீ சொல்கிறதுனாலலாம் நிப்பாட்ட முடியாது, நாங்கள் வின்டருக்காக இப்போயே சாப்பாடுலாம் சேகரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. யூ ஷுட் ஆல்சோ ஸ்டோர் சம் ஃபுட் ஃபார் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஒரு ஆன்ஸ் என்ன சொல்லியிருக்கு? நீயும் உனக்காக பனிக்காலத்தில் கொஞ்சம் சாப்பாடு சேர்த்து வை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஆர் எல்ஸ் யூ வில் பி இன் ட்ரபிள். அப்படி இல்லைன்னா நீ கஷ்டப்படுவ பனிக்காலத்தில் அப்படின்னு ஒரு எறும்பு என்ன செஞ்சுருக்கு? இந்த கிராஸ்ஹாப்பர் கிட்ட சொல்லியிருக்கு. The grasshopper replied, oh, come on, there is time for winter and the day is lovely and I shall sing and dance. அப்போ இந்த grasshopper இந்த ants கிட்ட என்ன சொல்லியிருக்கு? சும்மா ஏறி, நான் இப்போ இருக்கிற இந்த வெயில் காலத்தை கொண்டாடுறதுக்காக ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. After a few months, the winter set in. என்ன செஞ்சிருக்கு? கொஞ்ச நாள் கழிச்சு வின்டர் வந்துட்டு. வின்டர்னா என்னதுமா? குளிர்காலம். நம்ம பனிலாம் விழும்ல வெள்ளை வெள்ளையா, அப்போது அதோட அந்த சீசனோட நேம் என்னது? வின்டர் சீசன். ஸோ வின்டர் சீசன் வந்துட்டு. த வெதர் வாஸ் வெரி கோல்ட் அண்ட் இட்ஸ் ஸ்டார்டட் ஸ்னோயிங். குளிர்காலத்தில் எப்படி இருந்திருக்கு? ரொம்ப குளிராகவும் பனியும் பொழிய ஆரம்பிச்சிட்டு. ஸோ soon the field and plants were covered with snow. செடி கொடியெலாம் என்ன இருக்குது? செடி மரம்லாம் ஸ்னோ பனி விழுந்ததுனால அது எல்லாமே ஃபுல்லாக மூடிடுச்சு. ஸோ த ants வாஸ் சேஃப். ஆண்ட்ஸ்லாம் என்ன செஞ்சுருக்கு? சேஃபாக அதோட ஹோமில் உட்காந்துருக்கு. த ants were safe in the home and also had plenty of food. ஆண்ட்ஸுக்கெலாம் நிறைய சாப்பாடும் வீட்டில் இருக்குது, அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடும் இருக்குது. ஸோ ஆண்ட்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கு. பட் த grasshopper had no home and no food. He was feeling very cold and hungry. அப்படின்னு என்னது? இந்த கிராஸ்ஹாப்பருக்கு வீடும் இல்லை, சாப்பாடும் இல்லை. ஸோ அது ரொம்ப குளிர்லையும் பசிலையும் வாடிட்டு இருந்திருக்கு. அப்போ என்ன இருக்கு? He did not know where to go and what to do. இந்த கிராஸ்ஹாப்பருக்கு என்ன பண்ணணும்னு தெரியலை, என்ன செய்யணும்னு தெரியலை. ஸோ at the moment he recalled what the ants had said to him. இது யோசிச்சு பார்த்துருக்க. அந்த ஆண்ட்ஸ்லாம் நம்மகிட்ட என்ன சொன்னிச்சு? நம்ம என்ன சொன்னிச்சு? நம்ம பனிக்காலம் வரதுக்கு முன்னாடி சாப்பாடெலாம் சேகரித்து வையின்னு சொன்னிச்சு. ஐயோ நம்ம கேட்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி இந்த கிராஸ்ஹாப்பர் என்ன சொல்லியிருக்கு? ரொம்ப
ஃபீல் பண்ணியிருக்கு. He went to them and asked for some food and shelter. இந்த கிராஸ்ஹாப்பர் என்ன செஞ்சிருக்கு, ஆன்ஸோட வீட்டுக்கு போய் எனக்கு கொஞ்சம் இருக்கிறதுக்கு இடமும் கொஞ்சம் சாப்பாடும் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கு. One of the ant got very hungry. ஒரு எறும்புக்கு என்ன செஞ்சிருக்கு, ரொம்ப கோபம் வந்துட்டு, நம்ம சொல்லும் போதெல்லாம் இவன் கேட்கல, இப்போ வந்து நம்ம வீட்லையும் இடம் கேட்டுட்டு நமக்கும் சாப்பாடு கேட்க, அவனுக்கும் சாப்பாடு கேட்க, நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சாப்பாடை கேட்கானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்கு, கதவை பூட்டிடுச்சு. ஸோ இந்த கிராஸ்ஹாப்பர் என்ன செஞ்சிருக்கு, ரொம்ப சேடாக அந்த வீட்டு வாசல்லே உட்கார்ந்துருக்கு. He said when we are working hard you made fun of us. அப்போ இந்த எறும்பு என்ன சொல்லியிருக்கு, நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கும் போது நீ எங்களை பார்த்து கிண்டல் பண்ணிகிட்டு இருந்த, இப்போ பார்த்தியா யார் கஷ்டப்படுதா அப்படின்னு இந்த ஆண்ட் வந்து என்ன செஞ்சிருக்கு, அந்த ஆண்ட்ஸில் இன்னொரு ஆண்ட் வந்து என்ன சொல்லியிருக்கு, இந்த கிராஸ்ஹாப்பர்கிட்ட நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கும் போது நீ எங்களை கிண்டல் பண்ண, ஸோ இப்போ யார் கஷ்டப்படுதான்னு தெரியுதா அப்படின்னு இந்த ஆண்ட் வந்து இந்த கிராஸ்ஹாப்பர்கிட்ட கேட்டிருக்கு. We did not want to help you now. உனக்கு இப்போ எங்களால் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி டோரை சாத்திருச்சு. The poor grasshopper was standing outside in the cold without any food to eat. இது என்ன செஞ்சிருக்கு, வெளியே சாப்பாடும் இல்லாமல் ரொம்ப சேடாக வாசல்லே உட்காந்துருக்கு. The little ant, ஒரு குட்டி எறும்பு வந்து என்ன செஞ்சிருக்கு, ஐயோ பாவம் இந்த கிராஸ்ஹாப்பர், இதை நம்ம அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு the little ants felt sorry for him. Finally one of them opened the door and let him get inside. ஒரு எறும்பு என்ன செஞ்சிருக்கு, அந்த கிராஸ்ஹாப்பருக்கு கதவை திறந்து வீட்டு உள்ள வா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு they gave him food to eat. The grasshopper felt grateful and vowed the work hard like the ants. இந்த கிராஸ்ஹாப்பர் என்ன செஞ்சிருக்கு, தாம் பண்ண தப்பை உணர்ந்து இனிமேல் நம்மளும் இப்படி இருக்கக்கூடாது, அந்தந்த காலத்துக்கு தகுந்தாப்புல நம்மளும் நம்மளோட பொருளை சேகரித்து வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்கு, யோசிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருந்திருக்கு. ஸோ moral of the story என்னது, we want to work hard when the times will come. நம்மளோட எந்த நேரத்துக்கு தகுந்தாப்புல நமக்கு என்ன வேணும்னாலும் நம்ம ஒர்க் ஹார்ட் பண்ணணும். சும்மா உட்காந்துட்டு எனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு நினச்சா நமக்கு எதுவுமே கிடையாது. ஸோ we want to work hard. Okay well children, now let me see this story in a e-book. Okay ma? One fine sunny morning, a grasshopper was hopping around singing happily to himself. Soon, the grasshopper saw a group of ants walking by carrying grains of wheat. All of them looked very tired. The grasshopper asked the ants, "Where are you going?" To this, the first ant replied, "To our hill. This is the third grain I'm carrying." The grasshopper started laughing. He said, "Stop working and join me. Live a little. We shall all sing and enjoy the summer." The ants did not stop carrying the grains. One of them said, "We are saving food for the cold winters. You should also store some food for yourself." Singing, the grasshopper replied, "Oh, come on. This time for winter. The day is lovely and I shall sing and play." The ants kept walking with the grains. Months passed and it was now winter time, where the sun could not be seen and the days were short. Nights were long and dark and the weather was very cold. It had also started snowing. Soon, the field and plants were covered with a blanket of snow. The ants were safe in their homes
and also had plenty of food. But the grasshopper had no home and no food. He started feeling very cold and also felt hungry. Almost in tears, he said, "Where will I go? What will I do?" At that moment, he remembered the ants and went to them for help. The grasshopper asked the ants for some food and shelter by the fire. He offered to sing lovely songs for them. The ant who opened the door got very angry. Looking at the grasshopper, she said, "When we were working hard, you made fun of us." Another ant said, "You sang and danced." Yet another said, "Go out and sing now. We will not give you anything." The poor grasshopper was now left in the cold without any food to eat. The little ants felt bad for him. Finally, one of them opened the door and let him in to have some food. So remember, children, we must always plan for tomorrow. Hi kids, have you enjoyed the videos? I hope you all enjoyed. Now you want to collect some pictures of grasshopper and ants. Make the story short by 10 points and submit the assignment. Bye. Thank you.